வில்லினில் பாட ஆமா, வில்லினில் பாட ஆமா, வந்து விட்டோம் மேலே மேலே. ஆமாக்கா, என்ன இங்க இவ்வளவு கூட்டமா இருக்கு? அதுவாப்பா, இன்னைக்கு நம் நாட்டோட 77வது குடியரசு தினம் கொண்டாடப்படுகிறது. கொடியரசு தினம் கொடியாக்குவாங்களே அந்த தினமாக்கா? கொடியரசு இல்லப்பா, குடியரசு. சரிக்கா, இப்ப நம்ம வந்திருக்கவங்க எல்லாம் வரவேற்போமா? ஓ, பேச்சா வர வைக்கலாமே. வந்தனோ வந்தனோ வம்சமங்களோ வாருங்க, வரும்போது வாங்கி வந்த வாசமுள்ள சந்தனம். சந்தனத்தை பூசுங்க, சந்தோஷமா பாடுங்க. சந்தனத்தை பூசுங்க, சந்தோஷமா பாடுங்க. சரிக்கா, இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். கொடியரசுனா என்னக்கா? குடியரசுனா மக்களாட்சி. நம்ம மம்முட்டி ரோஜா நடிச்ச மக்களாட்சி படமாக்கா? அபிஷ்டு அபிஷ்டு. குடியரசுனா மக்களால் மக்களுக்காக மக்களே தேர்ந்து கொண்ட பிரதிநிதிகளால் நடத்தப்படும் ஆட்சிப்பா. ஆமாக்கா, இதுக்கு முன்னாடி நம்ம நாட்டை யார ஆண்டா? இது கூடயா தெரியாது உனக்கு? அதுவாப்பா, நம்ம நாட்டை ஏறக்குறைய 300 ஆண்டுகளாக ஆங்கிலேயர்கள் தான் அடிமைப்படுத்தி ஆட்சி செய்து வந்தார்கள். ஆமாக்கா, நம் நாட்டை விட்டு எப்படி அந்த ஆங்கிலேயர்கள் துரத்தி அடிச்சாங்க? அதுவாப்பா, சொல்றேன் கேளு. நம்ம நாட்டை ஆண்டு வந்த ஆங்கிலேயர்களை காந்திஜி, நேருஜி, நேதாஜி, வஉசி, கொடிகாத்த குமரன், பாலகங்காத திலகர் போன்ற எண்ணற்ற வீரர்கள் நமது சுதந்திரத்துக்காக போராடி அவர்களிடமிருந்து சுதந்திரத்தை பெற்று தந்தார்கள். அதனாலதான் எத்தனை வாதைகள், எத்தனை எத்தனை வன்முறைகள், எத்தனை போராட்டம், எத்தனை எத்தனை சிறைவாசம். சுதந்திர பூமியில் சுகமான காற்றை நீ சுவாசிக்க உழைத்த வீர தியாகத்தை கேளப்பா. ஆமாக்கா, நம்மளுக்கு எப்ப சுதந்திரம் கிடைச்சது? சொல்றேன் கேளு. 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 15ஆம் நாள் நம் நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்தது. நம் நாட்டை ஆங்கிலேயர்கள் நம்ம கிட்டே கொடுத்துட்டாங்க. ஆமாக்கா, நம்மளுக்கு சுதந்திரம் கிடைத்த பின் இந்தியா எப்படி இருந்தது? சொல்றேன் கேளுப்பா. சிதறி கடந்த நம்மளுக்கு சுதந்திரம் பெற்ற பின் சிதறி கடந்த சமஸ்தானங்களை இணைத்து ஒன்று பெற்ற இந்தியாவை உருவாக்க பெரும் பாடுபட்டவர் சர்தார் வல்லபாய் பட்டேல். ஓ, அதனாலதான் அவர் இரும் மனிதர் சொல்றோமாக்கா? ஆமாப்பா. சிதறிய பகுதிகளை சேருங்களே, புதிய பாரதம் படையுங்களே, நம் ராஜாங்கம் கோலாகலம் என்றும் ராகங்கள் ஆலோகனம். பாரதி கண்ட பாரதம் எப்படி இருந்தது தெரியுமா? எப்படிக்கா இருந்துச்சு? சிங்களத்தீவினக்கோர் பாலம் அமைப்போம், சேதுவை மேம்படுத்தி வீதி சமைப்போம், வங்கத்தில் ஓடி வரும் நீர்மிகையால் மையத்து நாடுகளின் பயிர் செய்வோம், வையத்து ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளின் பயிர் செய்வோம். பாரத நாடானது 1950ஆம் ஆண்டு ஜனவரி திங்கள் 26ஆம் நாள் பாரத நாடாக மாறியது. அதாவது விரலில் மை தடவி ஓட்டு போட்டு மக்கள் தலைவர்களை தேர்ந்தெடுப்பாங்க. அதுவாக்கா? ஆமாப்பா. அப்ப நம்ம நாட்டோட நிலைமை எப்படி இருந்துச்சு தெரியுமா? தெரியாதுக்கா, கொஞ்சம் நீங்களே சொல்லுங்க. தத்தளித்து நிற்கிது தாய் நாடு, தாய்த்திட செய்ய வாருங்களே, தட்டுக்கட்டு செல்லுது நம் நாடு, தலை நிமித்திட செய்ய வாருங்களே. ஐயோ, அப்பனா யாரும் ஒன்றும் செய்யலையாக்கா? செஞ்சாங்கப்பா. டாக்டர் அம்பேத்கர் தலைமையிலான குழு அரசத்தின் சட்டத்தை மதித்து அமல் செய்தது. அதாவது கேஸு போலீஸு அதுவா குருவே? ஆமாம் ஆமாப்பா. அதனாலதான் டாக்டர் அம்பேத்கரை நம்ம சட்ட தந்தை அப்படின்னு சொல்றோம். அப்படியாக்கா? சட்ட திட்டங்கள், பாரத அரசியல் சட்டங்கள், இவை இப்படி வாழ்வதென நாம் எழுதிய வேதங்கள். இப்படித்தான் நாம கட்டுப்பாட்டுக்குட்பட்ட சுதந்திரத்தை அனுபவித்து வருகிறோம். இருப்பினும் வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட பாரதம் தற்போது ஒற்றுமையில் வேற்றுமை காண்கிறது. மனிதர்கள் ஜாதி, மத, இன என பிரித்து பிடித்து மாக்களாக மாறி வருகின்றனர். மாக்கள்னா என்னக்கா?
மாக்கெல்லாம் விலங்கு என்று அர்த்தம்பா. வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், மனுஷனை இன்னும் பார்க்கலையே. அட பல நாள் தேடியும் இல்ல, அந்த மனுஷங்க இங்கு இல்ல. நம் நாட்டின் இந்த நிலைமை மாறி நாம் அனைவரும் ஒற்றுமையாக ஜாதி மத பேதமற்ற ஊழலற்ற சுரஞ்சலற்ற சமத்துவ சமுதாயத்தை படைப்போமா? இதற்கு மாணவர்களாகிய நீங்கள் இந்த இந்தியாவின் வருங்கால தூண்களாக புது உலக சிற்பிகளாக மாறி புதிய பாரதம் படைப்பதற்கு அயராத உழைக்க வேண்டும். என்ன செய்வீங்களா? நிச்சயமா செய்வோம்.